ஒரு முஃமின் ஒரு மிடர் தண்ணீர் குடித்து அல்ஹம்துலில்லாஹ் என்றால் அவனை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். ஒரு பிடி உணவு சாப்பிட்டு அதற்கு அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்றால் அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அல்ஹம்துலில்லாஹ்வே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. தூக்கத்தில் இருந்து எழுந்தால் எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று சொல்கிறோம். தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு சுன்னா, அவர்கள் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி வந்த ஒரு சுன்னா. எத்தனை பேர் ஓதுகிறோம், எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். தூக்கத்திலிருந்து நம்மை அல்லாஹ் உயிர் தந்து எழுப்பி இருக்கிறான், அதற்காக அல்ஹம்துலில்லாஹ். காலையிலே டாய்லெட்டுக்கு போவோம், அக்ரமக்குமுல்லாஹ், போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்ஸி வல் ஹபாயிஸ் என்று சொல்கிறோம். வெளியே வந்து குஃப்ரானக என்று சொல்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய வயிற்றில் உள்ள பிரச்சனை, அதை முடித்து விட்டு வருகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். தும்மல் வருகிறது அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடுகிறோம், சாப்பிட்டு முடிந்ததும் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வ ரஸகனிஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வா. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. ஒரு புதிய ஆடை அணிகிறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ஸௌப மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வா என்று சொல்கிறோம். வெளியிலே போகிறோம், வாகனத்தில் ஏறி உட்காருகிறோம், பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா. வாகனத்தில் ஏறி உட்காரும் போது அல்ஹம்துலில்லாஹ். போய்கொண்டிருக்கிறோம், சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஒரு வீதியிலே பார்க்கலாம், தெருவிலே பார்க்கலாம், அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கிறோம், அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டிலே பார்க்கிறோம், அல்லது ஒரு நாம் தேநீர் அருந்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கடையிலே பார்க்கிறோம். உடனே அந்த இடத்தில் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி وفضلني على كثير ممن خلق تفضيلا. அல்லாஹ்வை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனிடத்தில் இந்த அல்ஹம்துலில்லாஹ் வந்து கொண்டே இருக்கும்.